வியாகுலத்தாயே நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. வியாகுலத்தாயே உன் திருக்கொடியே வானில் பறக்குதம்மா. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சியோடு வியாகுல அன்னைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு அருட்பணியாளர் அருமை நண்பர் ஹன்சன் அவர்களுக்கும், இணை பங்கு தந்தை அருட்சகோதரிகள் எல்லோருக்கும் அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். சேர்ந்து இணைந்து இருப்பதனுடைய மகிழ்ச்சியை திருக்கொடியேற்றத்தின் பொழுது நாம் உணர்ந்திருப்போம். அந்த திருக்கொடியேற்ற நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் திருக்கொடியை மரத்தை சுற்றி இருந்த நம் எல்லோருடைய உணர்வுகளும் ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருந்தன. எல்லோருடைய கண்களும் அந்த திருக்கொடியை நோக்கிய வண்ணமாக இருந்தன. ஒரு செயலில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஈடுபடக்கூடிய நேரத்திலே அந்த செயல் மிகச்சிறந்த வெற்றிக்குரியதாக மாறுகிறது, மேன்மையானதாக மாறுகிறது என்பதனை அருமையாக உணர்த்திய பொழுது அது. இன்றைய நாளின் மைய சிந்தனை மிகச்சிறப்பாக நமக்கு இதை உணர்த்தி நிற்கிறது. வியாகுலத்திற்கு, அன்னையினுடைய வியாகுலத்திற்கு புதிய பரிமாணங்களை நம்முடைய பங்கு அருட்பணியாளர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். பொதுவாகவே அவருடைய பணிகள் தனித்துவமானவை, பார்வைகள் தனித்துவமானவை. எதை செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும், வேறுபாடு இருக்கும். அதற்கு அடிப்படையிலான காரணமாக அமைந்திருப்பது எதையாவது செய்ய வேண்டும் என்பதாக இருக்காது. மாறாக மண்ணின் மீதும் மக்கள் மீதும் கொண்ட பேரன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும் என்பது அவருடைய அந்த பணித்தள அனுபவங்களிலிருந்து நாங்கள் பார்த்து அறிந்து கொண்டது. இந்த வியாகுலங்கள் பற்றிய இந்த புரிதலும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு பொருத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. தேவையானது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதை நினைத்து ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைய மாட்டாள். ஒருவேளை இன்றைய நவீன தாய்மார்களுக்கு அது எப்படி பொருந்தும் என்பது தெரியவில்லை. ஒரு பிள்ளைகளோடு வாழக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பத்திலே ஒற்றுமையை பற்றியெல்லாம் எப்படி எடுத்துச் சொல்வது, சேர்ந்து வாழ்வதனுடைய பலனை, அந்த மகிழ்ச்சியை எப்படி அனுபவிப்பது என்பதெல்லாம் அறியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மூத்த தாய்மார்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், 5 பிள்ளைகளும் 5 திசைகளிலே பயணித்து கொண்டிருந்தால் அந்த தாய் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிறைவு செய்வாரா? அவருடைய வாழ்வின் கடைசி நாட்கள் எல்லாம் மிக மிக துயரமான நாட்களாகத்தான் இருக்கும். காரணம், இணைந்திருக்க வேண்டிய பிள்ளைகள், சேர்ந்து வாழ வேண்டிய பிள்ளைகள், ஒரு கரமாக இணைந்து நிற்க வேண்டியவர்கள் பிரிந்து கிடக்கின்றார்களே, வேறுபட்டு நிற்கின்றார்களே, வேறு வேறு திசைகளிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்களே என்ற ஒரு ஏக்கம், என்ற ஒரு நிராசை அவர்களுடைய மனதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். அன்னை மரியாளுடைய உள்ளமும் அப்படிதான். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் பல்வேறு அடையாளங்களை வைத்துக்கொண்டு, பல்வேறு வேறுபாடுகளை வளர்த்து கொண்டு நமக்குள்ளால் பிரிந்திருந்தோம் என்று சொன்னால், நமக்குள்ளால் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நமக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது, அதனுடைய ஆழம், அதனுடைய எல்லை என்பது பரந்துபட்டதாக இருக்கின்றது. நமக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கு மிக மிக குறுகிய அடையாளங்களுக்குள் திணிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இணைந்து வாழ்வதை விட பிரிந்து இருப்பதிலே மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சேர்ந்து வாழ்வதற்கான காரணங்களை தேடுவதை விட
பிரிந்து நிற்பதற்கான காரணங்களை தேடக்கூடிய ஒரு சமூகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். ஈடுபடுவதற்கான காரணங்களை தேடுவதை விட புறக்கணிப்பதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்றுக்கொள்வதற்கான காரணங்களை தேடுவதை விட நிராகரிப்பதற்கான காரணங்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடிப்படையிலான காரணம் நாம் என்று சொல்லுகின்றோமே, அந்த வட்டம் மிக மிக குறுகியதாக இருக்கின்ற காரணத்தினால்தான். நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமே, நாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? யாரையெல்லாம் குறிக்கிறது? அந்த வார்த்தைகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையுடைய நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற உணர்வு வெளிப்படுகிறது. நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், நம்முடைய சமூகம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே நாம் எல்லோரும் எழுந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் என்று சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் குறிப்பிடக்கூடியதாக உள்ளடக்கியதாக மாறிவிடுகின்றது. நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஊரை மையப்படுத்தியதாக மாறிவிடுகின்றது. நாமெல்லாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது பல நேரங்களில் ஒரு குடும்பத்தை மையப்படுத்தியதாக மாறிப்போய் விடுகின்றது. நாம் என்று சொல்வது இப்படி குறுகிய அடையாளங்களை உள்ளடக்கியதுதானா? அப்படி இல்லை. அது ஒரு பரந்துபட்ட பொருளை உடைய ஒரு சொல், எல்லைகள் இல்லாத ஒரு சொல், எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சொல். எங்கே நாம் என்பது குறுகிய வட்டத்திற்குள் அடங்கி விடுகின்றதோ, அடக்கப்பட்டு விடுகின்றதோ, அந்த சமூகங்கள் வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு இல்லை. தொடக்க திரு அவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எருசலேமில் திருச்சபை வளரவில்லை. காரணம், எருசலேம் திருச்சபையில் இருந்தவர்கள் பிற இனத்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டினார்கள். அதற்கான காரணங்களை அவர்கள் கண்டறிந்து வைத்திருந்தார்கள், நியாயப்படுத்தினார்கள். ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களை போன்று அவர்களை நடத்த முடியாது என்பதற்கான காரணங்களை அவர்கள் கண்டு வைத்திருந்தார்கள். அதனால் எருசலேமில் திரு அவை வளரவில்லை. ஆனால் அந்தியோக்கிலே திரு அவை வளர்ந்தது. ஏன் வளர்ந்தது? அந்தியோக்கு திரு அவையை பற்றி எழுதக்கூடிய நேரத்திலே தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுகின்றார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே, இங்கே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமகன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை. நாம் என்று சொல்லுகின்றோமே, இந்த நாம் என்ற அந்த வட்டத்திற்குள் எல்லோரும் அடக்கப்படுகின்றார்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லோரும் அடக்கப்படுகின்றார்கள் என்பதனை மிக அழுத்தமாக தூய பவுலடிகளார் பதிவு செய்கின்றார். அந்தியோக்கு திருச்சபை இரு கரம் பிரித்து வந்த அத்தனை பேரையும் வரவேற்றுக் கொண்டது, எல்லா மக்களையும் வரவேற்றுக் கொண்டது. அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த சமூகங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொண்டது. அதிலும் குறிப்பாக அடிமைகளை, எந்த சமயமும் இவர்கள் எங்களுக்கானவர்கள், எங்களுடைய மக்கள் என்று சொல்ல மறுத்த அடிமைகளை இவர்கள் என்னுடைய மக்கள், எங்களுடைய மக்கள் என்று வாரி அணைத்து கொண்டது. எனவேதான் அந்தியோக்கு திருச்சபை வளர்ந்தது. மக்கள் ஒன்று சேருகின்றார்கள். சீடர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, ஒரே எண்ணமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள், ஒரே உடலும் ஒரே உயிருமாயிருந்தார்கள் என்று தொடக்க திரு அவையை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்றது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லோரும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அத்தனை பேரையும் குறிக்கின்றது. எந்த வேறுபாடுகளும் அங்கே இல்லை என்பது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஒன்றுபட்டு வாழ வேண்டும், நாம் எல்லோரும் சேர்ந்திருக்க வேண்டும், நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகின்றோமே, நாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஒரு குறுகிய எல்லைக்குள், குறுகிய அடையாளங்களுக்குள் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் இன்னும் இணைந்து சேர்ந்திருப்பதற்கான அந்த ஆற்றலை பெறவில்லை என்று பொருள். நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் என்று சொன்னால் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும்,
தொடக்கத்திற்கு அவையினுடைய இலக்கு தெளிவாக இருந்தது, சேர்ந்திருப்பதனுடைய இலக்கு தெளிவாக இருந்தது. அவர்கள் சேர்ந்திருந்தார்கள் எதற்காக? எல்லோருடைய நலனுக்காக, எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக, எல்லோரும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எல்லோருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சேர்ந்திருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறையாட்சியை இந்த மண்ணில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் கருத்தாய் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே எஸ்ரா நெகேமியா அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த மக்களுக்கு அவர்களுடைய அந்த சொத்துக்கள், நிலபுலன்கள் எல்லாம் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றன, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. ஆயினும் அந்த சமூகத்திலே படிப்படியாக என்ன வருகின்றது? ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன. ஒரு சிலர் தங்களுடைய தேவைகளுக்காக நிலபுலன்களை அடகு வைக்கின்றார்கள். நிலபுலன்கள் இல்லாத நேரத்திலே அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கால்நடைகளை அவர்கள் அடகு வைக்கின்றார்கள். கால்நடைகளும் இல்லாத நேரத்திலே அவருடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை அடகு வைக்கின்றார்கள். வேலைக்காரர்களும் இல்லாத நேரத்திலே அவர்களுடைய மனைவிகளை அவர்கள் அடகு வைக்கின்றார்கள், பிள்ளைகளை அடகு வைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய நேரத்திலே அடிமைத்தன வீட்டிலிருந்து மீண்டு வந்த அந்த இஸ்ராயேல் மக்கள் நெகேமியாவிடம் வந்து குறைபட்டு கொள்ளுகின்றார்கள். நாம் அடிமை வீட்டில் இருந்த பொழுது கூட இவ்வளவு வேறுபாடுகள் நம்முடைய மத்தியில் இருக்கவில்லை, இவ்வளவு தூரத்திற்கு சமத்துவம் இல்லாத தன்மைகள் நம்முடைய மத்தியில் இருக்கவில்லை. எனவே இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நெகேமியாவினுடைய தலைமையிலே மக்கள் சமூகம் கூட்டப்படுகின்றது. அந்த மக்கள் கூட்டத்திலே நெகேமியா சொல்லுகின்றார், நீங்கள் செய்வது சரியில்லை, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை சரியில்லை. எனவே எல்லோரும் ஒரு மனதாக ஒரு தீர்மானத்தை எட்ட வேண்டும். என்ன தீர்மானம் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் யாரிடமிருந்து நிலபுலன்களையோ கால்நடைகளையோ பொருட்களையோ மனைவிகளையோ பிள்ளைகளையோ அடமானமாக பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அவை அனைத்தையும் நீங்கள் திரும்ப கொடுத்து விடுங்கள். எந்த விதமான நிபந்தனையும் இன்றி, அவர்கள் எதையும் திருப்பி தர வேண்டும் என்ற அந்த நிபந்தனை எதுவும் இன்றி நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த சமூகம் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்றது. அந்த கூட்டத்திலே ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மாற்று கருத்து இருந்தவர்கள் ஒரு பொது நன்மைக்காக தங்களுடைய சொந்த கருத்துக்களை விட்டு கொடுக்கின்றார்கள். எல்லா மக்களுடைய நலன்களை முன்னிட்டு கடவுள் ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய சுய விருப்பங்களை, தங்களுடைய சுயநலன்களை ஒரு பொது நன்மைக்காக விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அங்கே என்ன வருகின்றது? ஆண்டவருடைய ஆசீர் அந்த சமூகத்தின் மீது தங்குகின்றது. அன்பிற்கினியவர்களே, இதுதான் இணைந்து வாழ்வதனுடைய நோக்கம், சேர்ந்து வருவதனுடைய நோக்கம். சேர்ந்து வருவது என்பது நம்மை ஆற்றல் படுத்த வேண்டும், நம்மை வளப்படுத்த வேண்டும். நம்மில் வறுமைப்பட்டிருக்கக்கூடியவர்களை, நம்மில் எளியவர்களாக இருக்கக்கூடியவர்களை, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கு துணை செய்யவில்லை என்று சொன்னால் சேர்ந்து வருவதே ஆபத்தானதாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சேர்ந்து வருவதும் ஒரு எதிர்மறை பண்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாதியாக, சமயமாக, குடும்பமாக, ஊர்களாக மனிதர்கள் பிளவுபட்டு இணைந்து நிற்கின்றது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அது ஆபத்தானது, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்பது மிக உறுதியாக நமக்கு சொல்லப்படுகின்றது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாள் நமக்கு தரக்கூடிய படிப்பினை ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நாம் சேர்ந்திருக்க வேண்டும். அன்னையினுடைய பிள்ளைகள் எல்லோருமே சேர்ந்திருக்க வேண்டும். எதற்காக சேர்ந்திருக்க வேண்டும்? அதுதான் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய இலக்கு என்ன? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு சமூகம், அதுதான் இறையாட்சி சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டியிருக்கின்றது. எளிமையானவர்கள், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நிற்க வேண்டியிருக்கிறது. ஆற்றல் இழந்து தவிக்கக்கூடிய நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் சேர்ந்து நிற்க வேண்டியிருக்கிறது. அப்படி சேர்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் தான் நிச்சயமாக அது அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்னை மரியாள்
முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டோம், சீடர் குழுமத்தை ஒன்று சேர்த்து வைத்திருந்தாள் என்று. அன்னை மரியாள் சீடர்களை நன்கு அறிந்து வைத்திருந்தார். இந்த சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு அடுத்தது யார் என்று தங்களுக்குள்ளால் சண்டையிட்டு கொண்டவர்கள். அது ஒருவேளை யோவானுக்கு போய்விடுமோ அல்லது யாக்கோபுக்கு போய்விடுமோ என்றெல்லாம் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்குள்ளால் அடிக்கடி விவாதித்து கொண்டிருந்தவர்கள். எனவே தங்களுக்குள் யார் பெரியவர், அடுத்தது யார், அடுத்த தலைவர் யார் என்று அவர்களுக்குள் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலே அவர்கள் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக, பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக சேர்த்து வைத்திருக்கின்றார். வெளியே சென்றால் ஆபத்து, உயிருக்கு பயந்திருக்கக்கூடிய நேரத்திலே அத்தனை பேரையும் அத்தனை சீடர்களையும் தன்னுடைய கரங்களுக்குள்ளால் அன்னை மரியாள் சேர்த்து வைத்திருக்கின்றாள். சேர்த்து வைத்து கொண்டிருந்தவர் வெறுமனே சேர்த்து வைத்து கொண்டிருந்தாரா? இல்லை. அவர் திரும்ப திரும்ப அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? நமது கடவுள், நமது ஆண்டவர், உங்கள் அத்தனை பேருடைய குருவாக இருந்தவர், அவர் என்ன ஆசித்தாரோ அதை நிறைவேற்றுங்கள். அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு தயாராகுங்கள். அதற்கு இப்படி பயந்திருந்தால் சாத்தியமில்லை. இவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் பயந்து ஒரு அறைக்குள்ளால் ஒளிந்திருந்தீர்கள் என்றால் சாத்தியமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு தைரியமூட்டுகின்றார், உறுதியூட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியாள் இதைத்தான் செய்கின்றாள். மக்களை ஒன்றிணைக்கின்றார், ஒன்றுபடுத்துகின்றார். எதற்காக? இயேசுவின் கனவு நனவாக வேண்டும். இயேசு கனவு கண்ட ஒரு சமூகம் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்றார். இந்த யூபிலி ஆண்டும் நமக்கு இதைத்தான் அறிவுறுத்தி சொல்லுகின்றது, இணைந்து செல்வோம். இணைந்து செல்வோம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சாதியாக, சமயமாக, மொழி பேசக்கூடியவர்களாக அல்லது ஊர்களாக, குடும்பங்களாக என்று இல்லை. அப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இல்லை. நாம் சேர்ந்து செல்வோம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, இணைந்து பயணிப்போம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எல்லோரையும் அது உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்வோம். எல்லோரும் இணைந்து பயணிப்பதற்கான காரணங்களை தேட ஆரம்பிப்போம். ஏன் நாம் விலகி இருக்க வேண்டும், ஏன் நாம் புறக்கணிக்க வேண்டும், ஏன் நாம் சேர்ந்திருக்க கூடாது என்பதற்கான காரணங்களை தேடுவதை விட்டுவிட்டு ஏன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், ஏன் நாம் ஒன்றுபட வேண்டும், ஏன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த காரணங்களை தேட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்னை மரியினுடைய இந்த பிரிந்து நிற்பதால் உருவாகக்கூடிய வியாகுலங்களை நம்மால் மாற்றி காட்ட முடியும். எனவே அன்பிற்கினியவர்களே, ஒரு அருமையான திருவிழாவினுடைய தொடக்க நாளிலே நாம் எல்லோரும் இணைந்து வருவதை பற்றி சிந்தித்திருக்கின்றோம். சேர்ந்து வருவோம். சேர்ந்து வருவது என்பது இப்படி சேர்ந்து அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, உணர்வால் ஒன்றிணைவது. எனது விருப்பம், எனது கனவுகள், எனது திட்டங்கள் என்று சொல்லி எல்லோரும் எனது கனவுகளை நிறைவேற்றுவதற்காக சேர்ந்து வாருங்கள் என்று சொல்வது அல்ல. அது இணைந்த பயணம் அல்ல. எல்லோருடைய கனவுகளையும் உள்ளடக்கியதாக ஒரு பொது கனவை உருவாக்கி அதை அடைவதற்காக நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம், விட்டு கொடுப்போம், ஒரு சில படிநிலைகளிலிருந்து கீழிறங்கி வருவோம் என்று இறங்கி வருவதும் சேர்ந்து பயணிப்பதிலும் தான் அந்த இணைந்த பயணம் வெற்றியாக முடிவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, ஒரு இணைந்த பயணத்தை பற்றி மீண்டும் மீண்டுமாக ஒரு 2-3 ஆண்டுகளாக நாம் சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். சேர்ந்து பயணிக்க முடிகிறதா? எது நம்மை தடுக்கிறது? அதை எப்படி நாம் வெல்ல வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்த நாட்களில் நாம் சிந்திப்போம். இவையெல்லாம் இணைந்து வருவதற்கு, சேர்ந்து நிற்பதற்கு தடையாக இருக்கிறது, பிரிந்து நிற்பதற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்வோம். அவற்றை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து விலக்குவதற்கு முற்படுவோம். நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே பொது சமூகத்துக்கான பொது கனவுகளாக இருக்கட்டும், பொது சமூகத்துக்கான பொது கனவுகளாக இருக்கட்டும். அந்த கனவுகளை நோக்கி நடைபோடுவதற்கு தேவையான ஆற்றலை, ஆசிரை இறைவனிடம் மன்றாடி கேட்போம். நாம் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்தை இன்னும் பெரிதாக்குவோம், அதனுடைய எல்லைகளை இன்னும் பெரிதாக்குவோம். தொடக்க திரு அவையை போன்று, அந்தியோக்கு திரு அவையை போன்று எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய, குறிப்பாக எளியவர்களுக்கு முதலிடம் கொடுத்து ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு பணியினை நாம் தொடர்ந்து செய்வதற்கு முன் வருவோம். ஆண்டவர் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக, சேர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்மை வளர வைக்கட்டும், வாழ வைக்கட்டும். ஆமீன்.